ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மரம் நமக்கு ரொம்ப பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அது என்னன்னா, அந்த மரத்தோட இலைகள். அது போல சில நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ஓவர் அஃபெக்ஷனாக இருப்பாங்க. திடீர்னு அந்த இலை விழுற மாதிரி எங்கே போகிறாங்கன்னு தெரியல, காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் பிரான்ச் பீப்பிள், அந்த கிளைகள், மரத்தின் கிளைகள் எப்படி நமக்கு தோட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு எல்லா விஷயத்தையும் ஓடி ஓடி பண்ணுற மாதிரி தெரியும், நமக்கு இது பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு இப்போ ஒரு பெரிய பதவியோ ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனோ நம்மளை விட்டு போதுன்னு தெரிஞ்சு அவங்களும் உடச்சி போயிடுவாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. அப்புறம் ரூட் பீப்பிள், ரூட் எப்படி கண்ணுக்கே தெரியாதா அந்த மாதிரி நம்ம ரூட் பீப்பிளாக நம்ம கூட இருக்கவங்க. இப்போ உதாரணத்துக்கு யாராவது சொல்லணும்னா டீச்சர்ஸ், பேரண்ட்ஸு, இவங்களை பற்றி நமக்கு சொ எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்களே, நமக்கு அப்பப்போ அவங்க பார்த்தாவே இரிட்டேட்டடாக இருக்கும். ஆனால் அவங்க தான் நம்ம லைஃப்பில் நமக்கு சப்போர்ட் பண்ண, நமக்கு கைட் பண்ண கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய கிஃப்ட். ஆனால் நம்ம அவங்கள மதிக்கிறது இல்லை, அவங்க சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும்னு நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது ரொம்ப பெரிய தப்பு. கொஞ்சம் கேட்டு தான் பார்ப்போமே, நமக்கு என்ன கெட்டதாக சொல்லிட போகிறாங்க, நமக்கோசரம் இருக்கவங்க நமக்கு கெட்டது எந்த காலத்துலையும் சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு மெசேஜ் என்னன்னா, உங்கள் பேரண்ட்ஸை, அதாவது குட் பீப்பிள், உங்கள் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்களெல்லாம் மதித்து அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பண்ண பாருங்கள். அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். மரத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள் இதெல்லாம். ஓகே, பாய்.